KUTTYMA குட்டிமா TAMIL தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தேசிங்கி ராஜா 2. இது பாத்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி தேசிங்கி ராஜான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா விமல் நடிச்சிருந்தாரு, சூரி நடிச்சிருந்தாங்க, அப்புறம் ரவி மரியாலாம் நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட செகண்ட் பார்ட் மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த கதைக்கு இந்த கதைக்கு சம்மந்தம் இருக்கா இல்லையா, இந்த படத்தை பார்த்தா நம்ம சிரிக்கலாமா, கை தட்டி சிரிக்கலாமா, இல்லை கை கட்டி உட்காரலாமா? திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்துழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் ஏற்கனவே சொல்லியாச்சு, தேசிங்கி ராஜா 2. விமல், பிரணா, சிங்கம்புலி, ரவி மரியா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கும் தேசிங்கி ராஜா 1க்கும் இந்த தேசிங்கி ராஜா 2க்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது 2 போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஈகோ, அந்த கதை. அதனால அந்த கதைக்கும் இந்த கதைக்கு சம்பந்தம் இல்லை. இந்த படத்தோட கதை எப்படி, இந்த படத்துக்கு இயக்குனர் அவர் எழில் தான். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காரு. துல்லாத மனம் துள்ளும், பூவெல்லாமும் வாசம், தேசிங்கி ராஜா, வேளன்னு வெள்ளக்காரன். அந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்துக்கு இயக்குனர். இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. கிண்டியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாத மாதிரியே சில பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. இது கட்டத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஹீரோ இருக்காரு, ஜனான்னு சொல்லிட்டு. அவர் ஹீரோட ஃப்ரெண்டா வந்துருக்காரு. இவங்கெல்லாம் காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. ஹீரோவோட லவ் பண்ண ஹீரோயின் தான் அசிஸ்டன்ட் கமிஷனரா ப்ரொமோட் ஆகி வராங்க. அதுக்கப்புறம் வராங்க. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை அங்க இருக்கிற மார்க்கெட் பாண்டிங்கிற ஒருத்தனை வெட்டிடுறாங்க. வெட்டினோடனே அது ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆகி கலவரம்லாம் நடக்குது. அந்த தலையை காணா. அந்த தலை கிட்டத்தட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் ஐஸ் பாக்ஸுக்குள்ள போயிடுது. அந்த தலையை இவங்க போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா, இது ஒரு கதை. அமைச்சருடைய பையன் ரவி மரியா, அவருடைய பையன் வெளிநாட்டுல இருந்து இங்க கோர்ட்டு கேஸுக்காக வந்துட்டு போற வழியில அவரை இந்த இன்னொரு ஹீரோ ஜனா வெட்டி கொன்னுறாப்புல, சுட்டு கொன்னுறாப்புல. அந்த கேஸை இவங்க முடிச்சாங்களா இல்லையா, அமைச்சருக்கும் இந்த போலீஸ்காரங்களுக்கு ஏற்பட்ட பகை என்னாச்சு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த தேசிங்கி ராஜா 2 படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வித்யாசாகர், பல வருடங்களுக்கு பிறகு வித்யாசாகர் அவர்கள் இந்த படத்துக்கு பின்னணி இசையும் பாடல்களும் அமைச்சிருக்காரு. அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கு. படத்தோட ஒளிப்பதிவு செல்வா அவர்கள், அவருடைய ஒளிப்பதிவு பாத்தீங்கன்னா விமலை ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு. மாடர்ன் ட்ரெஸ்ல அழகா காமிச்சிருக்காரு. ஹீரோயினை இன்னும் ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு, இளமையா காமிச்சிருக்காரு. ஹீரோயின் 2-3 ஹீரோயின் இருக்காங்க இந்த படத்துல, எல்லாருமே அழகா காமிச்சிருக்காங்க. படத்தோட சினிமாட்டோகிராபி, செல்வா அவர்களுடைய சினிமாட்டோகிராபி சூப்பரா இருக்கு. அதெல்லாம் இந்த மாதிரி குறை சொல்ற மாதிரி இல்லை. சிங்கம்புலி அவருடைய ஒரு சில காமெடி காட்சிகள் ஃபர்ஸ்ட் ஹாப்ல பாத்தீங்கன்னா, படம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 10 நிமிஷம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாப்ல நான் ஒரு 2 நிமிஷம் சிரிச்சேன். செகண்ட் ஹாப்ல ஒரு 2 நிமிஷம் சிரிச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட கதை பாத்தீங்கன்னா நல்ல கதை. அதாவது 2 போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ, அமைச்சருடைய பகை, இதை பாத்தீங்கன்னா கதை நல்ல கதை. இதை திரைக்கதையில இயக்குனர் எழில் அவர்கள் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யப்படுத்தி இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாப் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது, செகண்ட் ஹாப் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி தான் போகுது. கதை நல்ல கதை. அதை திரைக்கதையில சுவாரஸ்யப்படுத்த இயக்குனர் தவறிட்டாரு. தேசிங்கி ராஜா 1 பாத்தீங்கன்னா நான் கமலா தேட்டர்ல பார்த்தேன், வடபழனி கமலா தேட்டர்ல. அப்ப ரிலீஸ் ஆனப்ப பார்த்தேன். எல்லா சீனுமே கைதட்டி சிரிச்சேன். அந்த தேசிங்கி ராஜா, சூரி வரக்கூடிய சீனு, ரவி மரியா வரக்கூடிய சீனு, விமல் வரக்கூடிய சீன்லாம் அவ்வளவு காமெடியெல்லாம் இருந்துச்சு. இமான் அவர்களுடைய சாங்ஸும் சூப்பரா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல. அந்த அளவுக்கு இந்த படம் இல்லை. தேசிங்கி ராஜா 1 அளவுக்கு தேசிங்கி ராஜா 2 இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சிரிப்பே வரமாட்டேங்குது. ஏதாவது அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு 2 நிமிஷம் சிரிச்சேன், செகண்ட் ஹாப்ல ஒரு 2-3 நிமிஷம் சிரிச்சேன். மொத்தமே 2 மணி நேரம் 10 நிமிஷம் படத்துல 5 நிமிஷம் 10 நிமிஷம் சிரிச்சா எப்படி படம் எப்படி இருக்கும்? படம் ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காமெடி படம், ஆனா சிரிப்பு வரவே இல்லை. நான் பண்ண இந்த ரிவ்யூ, திரை விமர்சனம், தேசிங்கி ராஜா 2 படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்துறதுங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.